السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم: عن حذيفة رضي الله عنه اطلع النبي صلى الله عليه وسلم علينا ونحن نذاكر فقال: ما تذاكرون؟ فقالوا: نذكر الساعة. قال: إنها لن تقوم حتى ترون قبلها 10 آيات إلى آخر الحديث. رواه مسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரஜபு மாதத்தினுடைய 3வது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்திருக்கும், வந்து கொண்டிருக்கும், வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான அல்லாஹுடைய அடியார்கள் மீது, குறிப்பாக இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்வதவனாகும். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த ரஜப மாதத்தினுடைய பரக்கத்தையும் அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தினுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் நிரந்தரமாக நீடித்து அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நோயற்ற வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் மருத்துவமனை செலவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. குறிப்பாக நமது மஹல்லா மக்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அனைத்து குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக என்ற துஆவோடு இந்த வார ஜும்ஆவுடைய தலைப்பாக இறுதி நாளை நோக்கி மனிதர்கள், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கின்றது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கின்றது. நிரந்தரம் என்பது எதற்கும் இல்லை என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. மனிதர்கள் அனைவர்களுக்கும் மௌத் என்பது இருக்கின்றது. அதுபோல இந்த உலகத்தினுடைய அனைத்து பொருட்களுக்கும் முடிவு இருக்கின்றது, அழிவு இருக்கின்றது. அது சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி, உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த வானம், இந்த பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒரு நாள் அது அழியக்கூடியதாக இருக்கின்றது. அது விஞ்ஞான ரீதியிலே யாராவது மறுக்க முடியுமா? இல்லை. சூரியன், அது சூரிய குடும்பம், விஞ்ஞானி என்ன சொல்கிறார்கள்? சூரிய குடும்பம் ஒரு நாளைக்கு அது என்னது அழிந்து விடும் என்கிறார்கள். சூரியனுடைய காலம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அழியும் என்றெல்லாம்
நம்முடைய விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள், குர்ஆன் அது எப்பொழுதே சொல்லிவிட்டது, இந்த உலகத்தினுடைய அனைத்தும் அழியக்கூடியது என்பது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கின்றோம், நாளுக்கு நாளாக காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மழை காலம், வெயில் காலம், இலை உதிர் காலம், இப்படி காலங்கள் இருந்த காலம் போக பனி காலத்திலெல்லாம் அது திடீரென்று மழை பொழிகிறது, திடீரென்று வெயில் அடிக்கின்றது. திடீரென்று பார்த்தால் மக்காவிலே, சவுதி அரேபியால பெரிய மழை, பெருத்த மழை. இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். திடீர்னு பார்த்தால் அமெரிக்காவிலே கலிபோர்னியா நகரத்திலே மிகப்பெரிய நெருப்பு மூட்டம், அணைக்க கூட முடியாத. இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷம் அடையக்கூடாதுங்க, மாறாக கவலை அடைய வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். நமக்கும் அதில் படிப்பினை இருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் மீட்டெடுப்பானாக, மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறு சிறு அடையாளங்கள், பாவங்கள் அதிகமாக, விபச்சாரம் அதிகமாக ஆகும், மது குடிப்பு பழக்கம் அதிகமாக ஆகும். பார்க்கிறோமே இல்லையா? இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கிறோம், மது பழக்கங்கள் அதிகமாக, அதற்கென்று கடைகள் மூடப்படுகின்றது பயந்த வண்ணமாக. இன்றைக்கு உலகத்திலே நாம் பெரும் பாவங்கள், அதாவது பாவங்கள் அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். வந்து என்ன பேசுகின்றீர்கள்? வனஹனு நதாக்குரு ஃபகால மா ததாக்கரூன, நாங்கள் ஃபகாலு காலு நதுக்குரு சாஆ, நாங்கள் கியாமத் நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக சஹாபாக்களுடைய சொல்லும் செயலும் உலகத்தை பற்றிலாம் இருக்காது. நான் நாளைக்கு என்ன வியாபாரம் பண்ண, அப்படி கொஞ்சம் நஷ்டமாச்சு, கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க, இப்படி செய்யறீங்க, என்ன இந்த வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, அவங்கள பத்தி இவங்கள பத்தி, அவன் அப்படிதான் இருப்பான், அப்படிலாம் சஹாபாக்களுடைய பேச்சுகள் இருக்காது. சஹாபாக்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்கும்? தங்களுடைய பழைய காலத்தினுடைய நாம் எவ்வளெல்லாம் பாவம் செய்தோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, நாம அநியாயத்தில் இருந்தோம், அநியாயம் செய்தோம். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம அநீதம் செய்யக்கூடியவர்கள் தான் ஒரு அநியாயக்காரன் கூட தெரியாமலே அநீதம் செய்து கொண்டு இருப்பார்கள். நம்ம யாருக்கெல்லாம் அநீதம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் தாங்கள் செய்த அநியாயங்கள் என்ன, தாங்கள் செய்த அட்டூழியங்கள் என்ன, நாங்கள் என்னென்னலாம் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் தங்களுடைய பேச்சுகளில் பேசிக்கொண்டு இருப்பார்கள். என்னது, தங்களுடைய பழைய காலத்தினுடைய வரலாறுகளை நாம் எப்படியெல்லாம் இறை நம்பிக்கையோடு இருந்தோம், இறை நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், இறை நம்பிக்கையில எதுவெல்லாம் தவறாக விளங்கி கொண்டோம், எதுவெல்லாம் கடவுள் என்று தவறாக நம்ம விளங்கி கொண்டோம், நம்முடைய உறவுகளை நம்ம உதாசீனப்படுத்தினோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், நமக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றான். அப்படிதான் சஹாபாக்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். சஹாபாக்கள் பேசிக்கொண்டு, இதற்கு முன்னால் இன்னொரு சம்பவத்தில் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். நீங்க என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லும் பொழுது இதை தான் நாங்க பேசினோம், இப்ப நான் சொன்னேன் அல்லவா, அதெல்லாம் பேசணும்னு சொன்னாங்க சஹாபாக்கள். உண்மையில இதான் பேசுறீங்களா? ஆமா உண்மையைதான். சத்தியமா? ஆம் சத்தியம் என்று கூறுகிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல நீங்க பொய் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் சத்தியம் எடுக்க விடவில்லை, அல்லாஹ் உங்களை பற்றி வான உலகத்திலே மலக்குமார்களை, உயர்ந்த சபையாகிய மலக்குமாருடைய சபையிடத்திலே உங்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்கின்றான், பேசிக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய அடியார்கள் இந்த பூமியிலே என்னை பற்றி பேசிக்கொண்டு, உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், மலக்குமார்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான், என்னை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பூமியிலே என்று. யாரிடத்துல? மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கிற செய்தி யார் சொல்றா? வஹீன் மூலமா அல்லாஹ் எனக்கு அறிவிக்கின்றான், உங்களை பற்றி அல்லாஹ் வானுலகத்துல மலக்குமாரிடத்துல பேசுகின்றான். எவ்வளவு பெரிய உயர்ந்த சபை! உண்மையில இது உயர்ந்த சபை தான். நாம் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் கியாமத் நாளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால்,
இது இந்த பேச்சு என்பது வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ் எல்லா காலத்திலும் என்ன செய்கின்றான், மலக்குமார்களோடு அடியார்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றான். அதுபோலத்தான் சஹாபாக்கள் நாங்கள் கியாமத் நாளை பற்றி பேசுகின்றோம். இதை பற்றி கியாமத் நாள் எப்பொழுது வரும், அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் என்ன, அதனுடைய அடையாளங்கள்லாம் என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா, இந்த அடையாளங்கள் இதற்கு முன்னால் நிகழ்வதற்கு முன்னால் கியாமத் நாள் நிகழாது. அது என்ன அடையாளம் சொன்னால் அஷரத் ஆயாத்தின் 10 அடையாளங்கள். எத்தனை அடையாளங்கள்? 10 அடையாளங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். முதல் அடையாளமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனதுகுரு அத்துகான், புகை மண்டலம். என்னது? புகை மண்டலம். இப்போ நம்ம சமீப நாட்களுக்கு முன்னால எல்லா இடங்களும் பார்த்தா புகை மண்டலமாகவே இருந்துடும். ஒரு ஆண்டில் 2-3 தடவை பார்ப்போம் புகை மண்டலம். எங்கே பார்த்தாலும் புகை மண்டலம் இருக்கும். பனி புகை மண்டலம். நான் வேறொரு புகை மண்டலத்தை சொல்கிறேன், வேறொரு புகை மண்டலத்தை சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் அந்த புகை மண்டலமாகவே இருக்கும். அந்த நாளில் ஏதாவது என்ன செய்யப்படும்? இது செய்யப்படும். 2வது தஜ்ஜால். இது மிகப்பெரிய அடையாளம் தஜ்ஜால். 3வது வதுலூஇ ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, சூரியன் இப்ப சூரியன் எங்கிருந்து உதிக்குது? கிழக்கில் உதிக்குது. எங்க உதிக்குது? நமக்கு கிழக்கில் உதிக்கின்றது, மேற்கில் மறைகின்றது. வதுலூஇ ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, சூரியன் மக்ரிபில் மேற்கிலிருந்து உதிக்கும். வனுசூலு ஈசா இப்னு மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியமுடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். வயஜூஜு வமஜூஜு, மேலும் யஜூஜ் மஜூஜ் வருவார்கள். வஸலாஸத்து ஹுசூபின் ஹஸ்பு பில் மஷ்ரிக் வ ஹஸ்பு பில் மக்ரிபி வ ஹஸ்பு பி ஜஸீரத்துல் அரப் வ ஆகிரு தாலிக நாருன், மேற்கு கிழக்கு அரபுலகத்தினுடைய ஷாம் தேசம் கொண்டு மக்கள் என்ன செய்யும்? நெருப்பு மண்டலம், நெருப்பாக எங்கே எல்லா இடத்திலும் நெருப்பாக இருக்கும். எல்லோரும் ஒரே இடத்துல ஷாம் தேசத்துல வந்து சேர்க்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். வாஹிரு தாலிக நாருன் தஹ்ருஜு மினல் யமன், கடைசியில் எங்க வந்து யமன் தேசத்துல வந்து விடும். தத்ருது நாஸ் இலா மஹஷரிஹிம், எல்லா மக்களையும் உலகத்தினுடைய எல்லா தரப்புல இருந்து கிழக்கு மேற்கு எல்லா திசையிலிருந்து நெருப்பு மண்டலம் ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து விடும்? யமன் தேசத்துல வரும். அங்கதான் எங்கது? மஹ்ஷர். வதாலிக அதுதான் இலா மஹஷரிஹிம், அதுதான் மஹஷர். மஹ்ஷர் எங்க இருக்கு? உலகத்தில் தான் இருக்கு. அது என்ன? இந்த இடம் யமன் தேசம், ஷாம் தேசம். அன்றைய ஷாம் தேசம் என்பது இன்றைய 16 நாடுகள் இணைந்தது தான். 16 நாடுகள் இணைந்த ஒரு நாடு தான் என்னது? ஷாம் தேசம். இன்னைக்கு 16 நாடுகள் தனித்தனியாக பிரிந்திருக்கின்றது. ஷாம் தேசம் என்று சொன்னால் ஒரே இதான். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்க்கணும் இல்லையா? ஆசிய கண்டம் சொன்னா என்ன சொல்லுவோம்? இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இப்படி இந்த நாடு ஆசிய கண்டம் சொல்லுவாங்க. ஆசிய கண்டம் என்று சொல்லுவாங்க. இந்தியா இப்படி இலங்கையோட பிரிந்தது, பாகிஸ்தான் இப்படி நாடுகளாக பிரிந்திருக்கின்றது, நாடாக பிரிக்கப்படுகின்றது அல்லவா? அன்றைய காலத்திலே ஷாம் தேசம் என்பது 16 நாடுகள் இணைந்துதான் ஒரு ஷாம் தேசமாக இருந்தது. அதே போல அல்லாஹு தாலா அந்த யமன் தேசம் தான் ஷாம் என்று சொல்லுவான். அந்த ஷாம் தேசம் தான் மஹ்ஷர். அங்கே அல்லாஹு தாலா மஹ்ஷரை உண்டாக்குவான். உலகத்தினுடைய எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுல மிக முக்கியமாக நம்ம 2 3 பேரை மட்டும் பார்ப்போம். இங்க நபர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்தடுத்து வருவார்கள். அதற்கு முன்னதாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலிருந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறைநேசர், ஒரு சிறந்த ஒரு அடியாரை அல்லாஹு தஆலா பிறக்க செய்வான். இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு முன்னால் அநியாயங்கள் நிரம்பி இருக்கும். உலகம் எல்லாம் அநியாயம், எங்க பார்த்தாலும் அநியாயங்களா இருக்கும்.
மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பிறகு நீதத்தை உலகத்தில் நிலைநாட்டப்படும். அநீதம் யாருக்கும் இழைக்கப்படாது, யாருக்கும் என்ன செய்யப்படாது, அநீதம் இழைக்கப்படாது. எல்லோருக்கும் நீதத்தை மட்டுமே வழங்கப்படும். ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தஜ்ஜாலுடைய வருகைக்கு 3 ஆண்டுகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆண்டு எப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ஆண்டு. முதல் ஆண்டு அல்லாஹு தாலா வானத்தினுடைய மழையில அல்லாஹு தாலா ஒரு பகுதியை நிப்பாட்ட சொல்லுவான். அல்லாஹு என்ன செய்வான், 1/3 ஒரு பங்கு, ஒரு 1/3 நிறுத்திக்கொள் என்று மழைக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். மழை நின்றுவிடும், 3/1 ஒரு பகுதி நின்றுடும். 2வது பூமிக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், உன்னுடைய தண்ணீரை 3/1 நீ உறிந்து கொள். மழை தண்ணீர் என்னது, ஊற்று தண்ணீர் வராது. அடுத்து 2வது ஆண்டிலே 3/2 என்ன செய்து கொள், வானமே உன்னுடைய தண்ணீரை உறிந்து கொள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். பூமிக்கும் அதுபோல உத்தரவிடுவான். 3வதாக மொத்தமாக மழையும் வராது, பூமியில் தண்ணீர் வராது, தண்ணீர் பற்றாக்குறை, பஞ்சமாக இருக்கும். எல்லா மக்களும் பசியால் மரணம் அடைவார்கள். உலகமே ஒரு காலம் வரும், புற்பூண்டு கூட சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இருக்காது. தண்ணி இருந்தாதே நீ எல்லாமே, தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த உலகமே தண்ணீர் மீது தான் இருக்குது. இந்த உலகத்தை அல்லாஹ் எதன் மீது வைத்திருக்கின்றான்? தண்ணீரின் மீது தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உலகம் அசையதன் காரணமாகத்தான் மலைகளை கொண்டு அசையாமல் இருப்பதை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதனால மலைகள் என்பது இந்த பூமியை பாதுகாப்பதற்காக, பூமியில மலைகளை உடைப்பதனால நமக்கு நாமே அநீதம் செய்து கொள்வது. பூமியிலே மலைகளை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், அசையாமல் இருப்பதற்கான மலைகளை கொண்டு குச்சிகளாக, அது ஆணிகளாக ஸ்ட்ராங்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான், அசையாமல் இருப்பதற்கான. பூமியின் தண்ணீரிலே அல்லாஹு ஜல்லஷானு அந்த தண்ணீரே இருக்காது. சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா முஸ்லிம்களை என்ன ஆகும், இறை நம்பிக்கையாளர்கள் என்ன ஆகுவார்கள்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தஸ்பீஹ் அத்தஹ்லீல், மூமின்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இதான் உணவு, இதுதான் உணவு. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தால் பசியே தெரியாது. உதாரணமா உங்களுக்கு நம்ம சொல்லணும், நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். காலையில தஹஜ்ஜத்துக்கு சஹருக்கு நோன்பு காலத்துல அதிகமாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். ஆனால் அந்த பகல் முழுக்க இபாதத்தில் இருப்பதனால் பசியே தெரியாது. அதனுடைய அனுபவம் எல்லோரும் நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல. ஆனால் காலையில சாப்பிடுவோம், மதியம் 12:30 மணி 1 மணி சாப்பிடலன்னு சொன்னா என்ன ஆகும்? பசி இருக்க, உடம்பெல்லாம் கை காலெல்லாம் விடக்க ஆரம்பிச்சிடும். டீ ஏதாவது சாப்பிடணும். ஆனா அல்லாஹுடைய தியானத்துல அல்லாஹுடைய திக்ரில இருக்கும் பொழுது பசி இருக்காது. இறைநேசர்கள் அப்படித்தான், அவுலியாக்களாக இறைநேசர்களாக இருக்கக்கூடிய இறைநேசர்கள் அவர்கள் திக்ரிலே இருப்பார்கள், பசியே இருக்காது, தாகமே இருக்காது. அல்லாஹ் கியாமத் நாள்ல முஸ்லிம்கள் அந்த தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால இப்படித்தான் இருக்கும். முஸ்லிம்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள். வாயிலிருந்து அல்லாஹு தஆலா உமிழ் நீரை அல்லாஹ் கொடுப்பான், அதை முழுங்குவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பசியே வராது, பசி இல்லாமல் அல்லாஹ் ஆக்குவான். பசி கொடுப்பது அவன்தான். யாரு? ரப்பு தான் பசி கொடுக்கிறான். பசி இல்லாமல் ஆக்குவது யாரு? அந்த அல்லாஹ் தான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி தோழர்களுக்கு கியாமத் நாளுடைய அடையாளங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்திலே தான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகைக்கு முன்னால் மிகப்பெரிய குழப்பவாதி தஜ்ஜால். யாரு? தஜ்ஜால். இந்த தஜ்ஜால் வருவான், வந்து நான் தான் கடவுள்னு சொல்லுவான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான். அவனை ஒரு கூட்டம் நம்பி போகும். அல்லாஹு தஆலா நமக்கு ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், அவன் எப்படி இருப்பான் என்று. காஃபாரா அவனுடைய நெற்றியில் இருக்கும். அவன் ஒரு கண் உடையவனாக இருப்பான். அவன் ஒரு பாதை இங்க இடைத்தான் சொன்ன 60 கிலோமீட்டர் அந்த அளவு அவனுடைய பாதை. ஒரு நாடு இன்னொரு நாடு அவனுடைய பாதை உயரமாக அவனுடைய எட்டுக்கள் இருக்கும். அவன் ஒரு பக்கம் சொர்க்கம் இன்னொரு பக்கம் நரகம் வைத்திருப்பான். தன்னை ஈமான் கொண்டவர்களை
சொர்க்கவாதி என்று சொல்வான். தன்னை மறுப்பவர்கள் நரகத்திலே போடுவான். யார் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவன் எதை சொர்க்கம் என்று சொல்கின்றானோ அது நரகம், அவன் எதை நரகம் என்று சொல்கின்றானோ அது சொர்க்கமாக இருக்கும். மக்களை வழிகெடுத்து கொண்டு இருப்பான். மக்கள் எல்லாம் பலஸ்தீன் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜித் அல் அக்ஸாவிலே எல்லா முஸ்லிம்களும் மூமின்களும் கூடியிருப்பார்கள். ஃபஜ்ருடைய நேரத்திலே ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். அவர்கள் அழகான ரூபத்திலே உயரமானவர்களாக இருக்க மாட்டார்கள், குள்ளமானவர்களாக இருக்க மாட்டார்கள், அழகான முடிகள் உடையவர்களாக இருப்பார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனி இஸ்ராயீலை நபியை அல்லாஹ் அனுப்பவில்லை, எனக்கு பின்னாலும் அல்லாஹ் நபியை அனுப்பவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை இகாமத்து சொல்லுவதற்கு தயாராக இருக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடனே மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள். மூமின்கள் எல்லாம் நீங்கள் தொழுக வையுங்கள் என்று சொல்லப்படும். இல்லை இல்லை, நீங்கள் தான் இமாம், உங்களுக்கு பின்னால் நான் நிற்கின்றேன், நான் இந்த உம்மத்திய முஹம்மதியாவில் அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்திருக்கின்றான். எல்லா நபிமார்களும் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை உம்மத்திய முஹம்மதியாவிலே பிறக்கச் செய் என்று கேட்டார்கள். யாருடைய துவாவும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் என்னுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். நான் உம்மத்திய முஹம்மதியாவை சார்ந்தவரை பின்பற்றி நான் தொழுக வேண்டும். நபியாக வரமாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வரமாட்டார்கள், மூமினாக வருவார்கள், உம்மத்தி முஹம்மதியாவாகவே இருப்பார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் இறை நிராகரிப்பாளர்கள், இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்கள், இறைவன் கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறந்து விடுவார்கள். ஹின்சீரை அவர்கள் அழிப்பார்கள். அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் என்ன செய்வார்கள்? அவர்கள் எதை இது சொல்கின்றார்களோ இதையும் என்ன செய்வார்கள்? அழிப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக தஜ்ஜாலை அழிப்பார்கள். அதன் பிறகு சிறப்பான ஆட்சி நடைபெறும். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே மக்பரா ரௌதாத்தும் மின் ரியாதில் ஜினான், சொர்க்கத்தினுடைய ஒரு இடமாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுலாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான உடல் இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தான அந்த இடத்திற்கு பக்கத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடக்கம் செய்யப்படும். அவர்களுக்கு மரணம் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன வரும்? மௌத்து வரும். அவர்களே அடக்கம் செய்யப்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யஜூஜ் மஜூஜ் ரொம்ப குள்ளம், கொஞ்சம் ஹைட், ரொம்ப குழப்பவாதிகள் அதிகமாக இவர்கள் பூமியிலே குழப்பம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதன் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன பூச்சிகளை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை அழிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் பிறகு இந்த உலகம் ஒரு நிசப்தமாக இருக்கும், நிசப்தமான முறையில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் மேற்கிலே உதிக்கும், அது வரைக்கும் தௌபாவுடைய வாசல் திறந்தே இருக்கும். எப்பொழுது மேற்கிலே உதிக்க ஆரம்பித்து விட்டதோ தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டும். உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒன்று ஹுசூசியத்தான தௌபா, உமூமியத்தான தௌபா. அதாவது ஹுசூசியத் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையினுடைய தௌபா என்று ஒன்று இருக்கின்றது. மௌத்துக்கு முன், நம்முடைய ஒவ்வொருடைய மரணத்திற்கு முன்னால் சொர்க்கத்தையும் காட்டப்படும், நரகத்தையும் காட்டப்படும். எதை காட்டப்படும்? சொர்க்கத்தையும் அல்லாஹ் காட்டுவான், நரகத்தையும் அல்லாஹ் காட்டுவான். இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம் காட்டிட்டு நீ போகக்கூடிய இடம் எது தெரியுமா என்றும் அல்லாஹ் அறிவித்து விடுவான். சொர்க்கத்தையும் அல்லாஹ் காட்டுவான், நரகத்தையும் அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டிய பிறகு அவருடைய உயிரை கைப்பற்றப்படும். இந்த நேரத்துல அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. அது காட்டிய பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய மரணத்தினுடைய கடைசி நேரம் பார்த்துக்க, நீ களிமா சொல்லு, நீ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அங்க இதுல கடைசி நேரம் அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைத்தோ, அல்லது நான் முஸ்லீமா யாழ்தான் என் பாவங்களை மன்னிச்சிரு,
நான் இது வரைக்கும் தௌபா பாவங்கள் செஞ்சுட்டு நான் உதாரணமாக சொர்க்கவாதின்னு ஒருத்தர் சொல்லப்பட்டது, மாஷா அல்லாஹ் நான் சொர்க்கவாதியா அப்படின்னும், அல்லது நரகவாதியா என்று சொல்லப்பட்டவன் நான் நரகவாதியா அப்படின்னா யாரெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் மன்னிக்கப்படாது. கடைசி நேரம் குரல் வலையில ரூஹு கைப்பற்ற குரல் வலை வாயால சொல்ல முடியாது, அவரால் பேச முடியாது. கடைசி நேரம் இல்லையா, கடைசி நேரம், அந்த நேரத்திலே குரல் வலை அவரால் பேச முடியாத ஒரு மரணத்தினுடைய நேரம், அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஹுசூசியத். ஒவ்வொரு மனிதருடைய தௌபா அடைக்கப்பட்டு விடும், வாசல் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது உமூமியத்தான தௌபா. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்குல சூரியன் உதிர்ந்த பிறகு உதிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது சூர் ஊதப்பட்டும். சூர் ஊதணும் எப்படி என்று சொன்னால், உணவெல்லாம் சமைக்கப்படும், உணவு சமைக்கப்பட்டு தட்டில் வைக்கப்பட்டு விடும். எடுத்து வாயில வைக்கிற நேரம் கியாமத் நாள், எடுத்து வாயில வைக்கிற நேரம் கியாமத் நாள் வந்துவிடும். வியாபாரம், ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கல், பணத்தை எடுத்து கொடுப்பாரு, பேசி முடிக்கிறதுக்குள்ள கியாமத் நாள். அதான் அந்த லாஸ்ட் நேரம், ஃபைனல். ஒரு மனிதர் தன்னுடைய லட்சியத்தை ஏதாவது மனையோடு பேச ஆரம்பிப்பார், அந்த நேரத்தில் கியாமத் நாள். அந்த நேரத்தில் தான் வரும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமெல்லாம் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே, அந்த நேரம் அவர்களால் செய்து முடிக்க முடியாது, கியாமத் நாள் வந்துவிடும், உலகம் அழிந்துவிடும், சூர் ஊதப்படும். என்ன சப்தம் கேட்கின்றது என்று முதல் சூறு ஊதப்படும். அந்த சப்தத்தை கேட்கும் பொழுதெல்லாம் மிகப்பெரிய மாளிகை எல்லாம் அது நொறுங்கி தூள் தூளாக, இதா வகாத்தில் வாகியா லைஸ லிவகாதிஹா காதிபா ஹாஃபிலத்துர் ராஃபியா இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபால் பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅம் மும்பஸ்ஸா. எல்லாம் வைக்கோல், தின்றப்பட்ட வைக்கோலா, குப்பை கூலங்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஆக்கி விடுவான். உதாரணமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மேற்கிலிருந்து ஒரு பந்தை உருட்டப்பட்டால் அது கிழக்கில் எந்த தடையும் இல்லாமல் அது சென்று கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான். உலகம் அழித்த பிறகு யாருமே இருக்க மாட்டார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர்களே, நான் தான் அதிகாரம் மிக்கவன் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர்களே, எழுந்திருங்கள், இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த உயிரும் எழுந்திருக்காது, யாருக்கும் உயிர் கொடுக்கப்படாது அல்லவா, யாரும் பதில் அளிக்க முடியாது. ஆனா மாலிகுல் முல்க், அல்லாஹ் மட்டுமே அரசனுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்றான். அவன் தான் எஜமானுக்கெல்லாம் எஜமானனாக இருக்கின்றான். அந்த ரப்பு தனித்தவனாக இருப்பான். அதன் பிறகுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரண்டாவது சூர் ஊதப்படும். ரூஹு அல்லாஹு தஆலா மாவுல் ஹயா என்ற தண்ணீர் இறங்கப்படும். மஹ்ஷரை நோக்கி மனிதர்கள் எல்லாம் ஓடுவார்கள். அதுதான் இன்றைய ஷாமாக இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே, அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய வாசல் நமக்கு திறந்து கொண்டே இருக்கின்றது. கியாமத் நாள் வருவதற்கு முன்னால், சூரியன் மறைவு அந்த மேற்கிலே உதிக்குவதற்கு முன்னால் நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். தௌபா என்று சொன்னால் என்ன? கண்ணீரை விட்டு அழுகி, யா அல்லாஹ், நான் என் பாவங்கள் செய்து விட்டேன், நான் உன்னிடத்தை சரணடைகின்றேன், இனிமேல் நான் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று ஒவ்வொரு முறை தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அழுது அல்லாஹ்விடத்திலே நாம் கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பாவங்களுக்காக வேண்டி பரிகாரம் தேட வேண்டாம். பெரும் பாவங்கள் செய்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஏமாற்றி விட்டோம், அநீதம் இழைத்து விட்டோம் சொன்னால், அவருடைய பொருளை என்ன செய்தோமோ, என்ன அநீதம் செய்தோமோ அதை நிறைவேற்றி விட வேண்டும், கொடுத்து விட வேண்டும். கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை கொடுத்து விட வேண்டும். மௌத் அன்னைக்கு கடைசி நேரத்தில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அல்லாஹ் ஷஹீதுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவருடைய உடலிருந்து அந்த ரத்தம் பூமியில ஒழிவதற்கு முன்னால் அந்த பாவங்கள் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் இல்ல தைன், கடனை தவிர. கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கடனை அவர் திருப்பி கொடுக்காத வரைக்கும், அவரை சார்ந்த குடும்பங்களோ யாராவது அந்த கடனை நிறைவேற்றாத வரைக்கும் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே போக முடியாது. ஷஹீதுக்கு இந்த மாதிரி என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவர்களும் நமக்கு யாராவது கடன் கொடுத்தால்
கொடுக்க வேண்டி இருந்தால் அது என்ன என்று பார்த்து நாம் சரி அவர்கள், ஏன்னா அவர்கள் குற்றவாளி ஆகிவிடக்கூடாது, அவர்கள் குற்றவாளி ஆகக்கூடாது, நாமும் குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் யாருக்கும் அநீதம் இழைத்திருந்தால், யாருக்கும் துரோகம் செய்திருந்தால், யாருக்காவது பகைமை கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் மறந்து அது மௌத்துக்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நம்மை சார்ந்த சகோதரர்கள், நம்மை சார்ந்த முஸ்லிம்கள், நம்மை சார்ந்த உறவுகள் அனைவரிடத்திலும் மன்னிப்பை கேட்க வேண்டாம். நாளை மறுமையிலே மரணத்திற்கு பிறகு மன்னிப்பு யாரிடத்தில் கேட்க முடியாது. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொழுகக்கூடிய அடியார்களாக, ஐங்கால தொழுகக்கூடிய அடியார்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் கேள்வானாக. நம்முடைய சந்ததிகளே, நம்முடைய பிள்ளைகளே இந்த பள்ளிவாசலோட தொடர்பு உள்ளவர்களாக அல்லாஹ் கேள்வானாக. அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களாக கேள்வானாக. நம்முடைய தாய்மார்களையும், நம்முடைய பெண்களையும், நம்முடைய சகோதரிகள் அல்லாஹு தஆலா ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹ் கேள்வானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வட்டியில் இருந்தும், அனைத்து பாவமான விபச்சாரம், அனைத்து பெரும் பாவங்கள் இருந்த அல்லாஹ் நம்மையும் நம்ம சமூக மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தல்வானாக. நம்மில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அல்லாஹ் வயதிலே அதிகப்படுத்தி தந்தல்வானாக. இபா செய்யக்கூடிய ஆஃபியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா யாரெல்லாம் எந்த கடனிலே கஷ்டங்கள் இருக்கின்றார்களோ அந்த கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் ஈருலகத்திலும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து அருள் புரிவானாக. நம்ம எல்லாம் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா எல்லாவித கைரியும் பரக்கத்தையும் அல்லாஹ் நீடித்து தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.